வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜசேகர். நம்ம இன்னைக்கு எம்ஆர் குக்கிங் சேனல் என்ன செய்ய போறோம்னா வவ்வால் கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். இது செய்யும் போது அந்த வாசனை வரும் பார்த்திருக்கீங்களா, அது உங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கருவாட்டை நல்லா அலசிட்டு வாங்க தண்ணி முதல்ல ரெடி பண்ணிப்போம். நம்ம 4 பேருக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 3 தக்காளி, 4 கிலோ வெங்காயம், 4 பச்சை மிளகாய் தான் நம்ம எடுத்துருக்குறோம். வாங்க செய்யலாம். நம்ம தேவைக்கு ஏற்ப நண்பர்களே நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வெட்ட போகிறது வெங்காயம். பார்க்க தான் சின்னமாக இருக்காரு, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளே அழுக விடுவாப்புல. அவரை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க. இப்போது சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க நண்பர்களே. நம்ம கிராமத்து ஸ்டைலில் எங்கள் பாட்டிங்கெல்லாம் இதான் சின்ன வெங்காயம் தான் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, நீங்கள் என்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நம்ம கருவாட்டு குழம்புக்கு பூண்டு ரொம்ப முக்கியம். வாங்க பூண்டையும் கட் பண்ணிக்கலாம். பூண்டு எவ்வளோதுக்கு எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்கும். என்ன ராஜசேகர், நெத்து தேங்காய் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இதான் கிடச்சிச்சு, அதனால இதை உடச்சிட்டு இருக்கேன். உனக்கு கஷ்டம் இருந்தால் ஒரு தேங்காய் ஒன்று பறிச்சு வந்துருக்கலாம்ல. இதையே உடங்க. அப்படி இல்லை, எங்கள் பாட்டி வந்து நான் பார்க்கும்போது இதுதான் நெத்தி தேங்காய் தான் போட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஜி பேச்சை குறைச்சிட்டு அதை உரிக்க ஆரம்பிங்க ஜி. இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ராஜா மூர்த்தி, என்ன பேச்சை காணா? வெயில் தாக்கம் தாங்க முடியலை. ஏன்டா சுற்றி வர நல்லா குழுன்னு இயற்கையாக இருக்குது, நல்ல தண்ணி நிறையா இருக்குது. கிராமத்தில் இதோட வேறு என்னடா வேணும்? இங்கே எதுங்க நல்ல நிழலாக இருக்குது? என்ன தலை மேலே வேப்ப மரம் இருக்குது. ஏன்டா நீ சுற்றி இருக்கிற அதை காமிச்சா இப்படி தான் இருக்கும். உனக்கு தலைக்கு மேலே உள்ள வேப்ப மரத்தை காட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்க அத்தி மரத்தை காட்டு, இந்த அழகான ஒரு வீட்டை குடிசையை காட்டு, இதெல்லாம் காட்டலாம்ல. சுற்றி இருக்கிற வெயிலை காமிச்சா ஒரே அடியில் உடைக்க மாட்டியா? எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, பொறுமையாக உடைக்க சொன்னாங்க. அதனால் கையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி. நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், அது என்னென்னு பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா? இது பேர் என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது பேர் தான் வந்து முறம். இது எங்கள் பாட்டி யூஸ் பண்ணது தான். பாருங்கள், ரொம்ப பழசாக தான் இருக்குது. இது உண்மை தான். ஸோ நம்ம இதில் தான் நம்ம தேங்காய் துருவ போகிறோம். அப்புறம் என் கமெண்டில் சொல்ல சொன்னேன் பேரை சொல்லிட்டேனா? ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு கொஞ்சோண்டு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆஹா, நம்ம எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம்.
சமைக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணுறீங்க ஜி. இல்லைடா எங்கள் அப்படியே பாட்டி சொன்னாங்களா? இல்லை தாத்தா. இது தாத்தா சொன்னாரா? சமைக்கிறதுக்கு முன்னாடி கத்தி எடுத்து சுற்றுன்னு சொன்னாரா தாத்தா? ஆமாம். ஸோ இதையே எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாட்டி. இன்னும் வேறு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பாட்டி? ஏன்னா வீடியோ போடுறோம் நம்ம நண்பர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கமெண்டில் சொல்லுவாங்கள்ல சமைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீயே பாரு. உனக்கே எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த கருவாட்டு குழம்பு உனக்கே நாக்கு ஊறும். அப்போ அந்த வாசனை வரும்போது பாரு. அதுக்கு முதல்ல செய்யணும், செஞ்சால் தான் தெரியும். எனக்கு செய்ய விட்டாதாடா நீ தாண்டா விட மாட்டேங்கிறாய. பாட்டி செஞ்சாங்க, பாட்டி சொன்னாங்கன்றிய. பாட்டி கருவாட்டு குழம்பு செய்ய சொல்லலையா? இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க எங்கள் பாட்டி. என்னது லொடன்னு பேசு? இல்லை இப்போ அது நடக்குதா? விறகடுப்பில் செய்ய சொன்னாங்களா? இப்போ விறகடுப்பில் தான் எங்கள் பாட்டிங்கெல்லாம் சமைச்சாங்களா? இப்போ கேஸு தட்டுப்பாடு வருதா தெரிகிறதா? அதுதான் இந்த விறகடுப்போட பவர். அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். இல்லைடா சொல்கிறேன், எங்கள் பாரம்பரியமான உணவு அது விறகடுப்பில் தான் சமைச்சு அப்போ இருந்து சாப்பிட்டாங்கல்ல. அது பாரு இன்னைக்கு இதான் நீடிச்சு நிற்கிது இல்லை. அதான்டா பாட்டி 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 பாட்டி. சமைங்கடா டே, சமைங்கடா. நம்ம இப்போ ஆரம்பிக்க போகும்போதே எண்ணெய் ஊற்றலை, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நெய்யா? ஆமாம். வெந்தயம், கருவேப்பிள்ளை, ஜீரகம், இப்போ உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமா? ஜி உங்கள் பாட்டி வேட்டியை மடிச்சு கட்ட சொல்லையா? கரெக்ட். என்னதான் நான் பாட்டியை பற்றி பேசினாலும் இப்போது 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய், வெங்காயம் வதங்குறதுக்கு. நம்ம 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நண்பர்களே, நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். தக்காளியை வந்து அடுப்பில் வந்து சுட்டு அது செய்வாங்க. அதில் என்னென்ன செய்வாங்க, தக்காளியை சுட்டு என்னென்ன செய்வாங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். நம்ம வந்து எண்ணெய் ஆயில் கம்மியாக தான் நம்ம ஊற்றி செய்கிறோம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றலை. ஏன்னா அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். மண் சட்டி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். வாங்க.
மஞ்சத்தூள், வாங்க புளி ஊற்றிக்கலாம் வாங்க. என்னடா ஃபஸ்ட்லேயே புளி ஊற்றிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஸோ எங்கள் பாட்டி சொல்லலை, புளி தண்ணி ஊற்றினா அந்த தக்காளி, அந்த பூண்டு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்சிங் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், அரைச்ச மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உரப்பு சாப்பிட்றவங்க தான் இன்னும் கொஞ்சம் டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வைக்கிற 4 பேர்த்துக்கு தான் வைக்கிறோம். கல் உப்பு அதை நம்ம சிறிதளவு நம்ம போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலையும் போட்டு வதக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டாலும் நல்லா அப்படியே முதிச்சு நல்லா சோறு மாதிரி இருக்கும். மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வரேன். மண்ணில் முதிச்சு கம வாசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வாங்க. தயிர், சுத்தமான நாட்டு பசும் தயிருங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்காப்லி. இப்போ நம்ம தயிரை சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். 4 பேர்த்துக்கு தானே, அதனால் அளவோட திருவி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இவ்வளோண்டு தேங்காய் திருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அந்த முறமா அது? ஆமாம், எது செஞ்சாலும் நம்ம பாரம்பரியமாக செய்யணும்ல. நம்ம மண்பானை எல்லாமே மண் சட்டி தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இதையும் நம்ம வச்சு நம்ம காமிச்சா நல்லாயிருக்கும். இதையும் நம்ம செய்யலாம். அப்புறம் மூடி மட்டும் ஏன் இதில் இருக்குது? மண்பானை மூடி எங்க? ஏன்னா அது கொண்டுட்டு வரும்போது உடஞ்சிருச்சு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. தேங்காய் திருவுனது போட்டுக்கலாம். தயிரோட புளிப்பு, இந்த தேங்காயோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வேறு லெவலில் பண்ண போகுது. நம்ம முதல்ல உடச்சில தேங்காய் தண்ணி அதே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தூசியாக இருக்குது பார்த்து. வவ்வால் கருவாடை நம்ம போட போகிறோம். மூர்த்தி, வாசனை வருதா? வாசனை வருது, நல்லா வாசனை வருது. அந்த நம்மளுடைய அந்த கருவாடுடைய நல்ல வாசனையும் நல்லா அந்த ஃப்ளேவரு, அந்த தக்காளி, வெங்காயம், அந்த ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகினா அந்த வாசனை கம்மன்னு வருது. என்ன மூர்த்தி, வருதா மூர்த்தி? வாசனை வருது, வாசனை வருது. சாப்பிடணும் போல இருக்குல்ல? சாப்பிட்லாமே, வாங்க சாப்பிடலாம். இறக்கிடலாம்ல? கொதிச்சிருச்சுல? கொதிச்சிருச்சு. ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, ஏன்னா கருவாடு உடஞ்சிரும். நண்பர்களே, நம்மளோட கருவாட்டு குழம்பு கம்மன்னு வந்துச்சு வாசனை. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா, அதான் மண் சட்டி. காயாத அளவுக்கு நல்லா செடி பிடிச்சி. வவ்வால் கருவாடு நம்ம கிராமத்தில் சொல்கிறது தட்டக்கரை பொடி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன பாருங்கள், பூண்டுங்க பாருங்கள், சோறு மாதிரி இருக்கா? அதே நம்ம தொட்டுக்கலாம்.
பாருங்கள் வெங்காயத்தை பாருங்கள், சின்ன வெங்காயத்தை. ஸோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. காரத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த கிராமத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏர் ஓட்டுவாங்க எங்கள் தாத்தாலாம். அப்போ எங்கள் பாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொண்டாந்து சின்ன சின்ன பிள்ளையா இருப்போம். அப்போ இந்த ஏர் ஓட்டிட்டு இந்த ஏர் எடுப்பாட்டிட்டு இந்த வரப்பு ஓரத்தில் அந்த சாப்பாடை கொண்டாந்து அப்படி போடுவாங்க. அந்த ஃபீல் இப்போ எனக்கு வருது. ஸோ உங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கிராமத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது நம்ம வவ்வால் கருவாட்டு குழம்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பாய். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ராஜசேகர் அண்ட் மூர்த்தி. பாய் நண்பர்களே.